ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீஸா. என் ஹஸ்பண்டோட பர்த்டே, அதனால இன்றைக்கி ஸ்பெஷலாக பீஸா பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே டோ பெனஞ்சு வச்சுட்டேன். இது இப்போ ரீசெண்டாக பெனஞ்சேன். இது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி பெனஞ்சேன். நல்லா அப்படியே பெருசாகிருச்சு. இந்த டோ நான் இந்த தப்பங்கண்டும் தாங்க யூஸ் பண்ணேன். இந்த மைதா மாவும் இந்த மாரிபானோட ஈஸ்ட்டு தான் யூஸ் பண்ணேன். இது ரெண்டையும் போட்டு டோ பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ பீஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த பீஸா சாஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி எடுத்து அதோட இந்த இடத்த எடுத்து வச்சுட்டேன். எடுத்து தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் இங்கிட்டு 4 கீறியிருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 காஞ்ச மிளகா. இதை கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி பிளான்ச் பண்ண போகிறோம். ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா சாஃப்ட் ஆனோன்னா நம்ம எடுக்க போகிறோம் வெளியில். ஓகே, இப்போ நல்லா பிளான்ச் ஆயிருச்சு. ஒரு 3 to 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கூல் டவுன் பண்ண விட்டுட்டு நம்ம அந்த தோலை உரிப்போம். ஓகே, இப்போ நான் ஃபேனுக்கு கீழே நல்லா இதை ஆற வச்சுட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இந்த மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு அரைச்சா போதும். இந்த கன்சிஸ்டன்சியில் இப்போ நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம இப்போ குக் பண்ணலாம். இப்போ குக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பேனில் கொஞ்சோண்டு ஆலிவ் ஆயில் ஊற்றி ஒரு 6-7 பல்லு பூண்டு கொஞ்சம் நைஸாக நறுக்கி இதை கொஞ்சம் வதக்கிட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த டொமேட்டோ பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ அரைச்சதை அந்த பூண்டோடு சேர்த்து கொஞ்சமாக கெட்டி ஆகிற வரைக்கும் கிண்டிக்கிட்டு இருக்கேன். பார்க்க தக்காளி சட்னி மாதிரி தாங்க இருக்கும், ஆனால் தக்காளி சட்னி இல்லை, இது பீஸா சாஸு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இது கெட்டி ஆகட்டும். கொஞ்சம் கெட்டியானோன்னே நம்ம இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். இது ஒயிட் பெப்பர் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு மிளகு இருக்குது, அப்புறம் இட்டாலியன் ஹர்ப்ஸு. நம்ம இதில் ஆரிகனோ அண்ட் பார்ஸ்லி போடலாம் தனித்தனியாக. ஆனால் என்கிட்ட இது மிக்ஸ்டு ஹர்ப் தான் இருக்குது, அதனால் இது போட போகிறேன். புளிப்பு பத்தலைன்னா டொமேட்டோ கெட்சாப்பும் கொஞ்சோண்டு வினிகரும் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் இப்போ சால்ட் ஆட் பண்ணி ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. பீஸா சாஸ் ரெடி. ஓகே, இப்போ நம்ம டோ டபுள் த சைஸ் ஆயிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அப்போ பஞ்சு மாதிரி இறங்கிருச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேனில் இதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி அவன் 250 டிகிரிஸ்க்கு 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டாப்பிங் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் இருக்குது, அப்புறம் மஷ்ரூம்ஸ் இப்படி மெலீஸாக நறுக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம், க்ரீன் அண்ட் எல்லோ கேப்சிகம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இருந்த டோ பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இப்படி ஓட்டை போட்டுக்கலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க பீஸா சாஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதில் செட்டாரும் மொசரல்லா சீஸும் இதில் ஃபுல்லாக தூவிக்கலாம். இப்போ இது மேலே நம்ம வச்சுருக்க டாப்பிங் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் இருக்குது, கேப்சிகம் இருக்குது, வெங்காயம் இருக்குது, எல்லாம் சேர்த்துட்டு காமிக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்தாச்சு காயெல்லாம். இது மேலே நம்ம இன்னும் கொஞ்சம் சீஸ் போட்டுக்கலாம். சீஸ் போட்டோன்னே கொஞ்சோண்டு இட்டாலியன் ஹர்ப்ஸ் போட்டுட்டு அவனுக்குள்ளே பேக் பண்ணலாம். And this beauty goes into the oven. Okay, எடுத்தாச்சு வெளியில்.